கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை அண்ட் பால் கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு பிடிச்ச சுண்டல் நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை 4 to 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதோட சுண்டலும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன், அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் பூர்ண கொழுக்கட்டையை விநாயகருக்கு பிடிச்ச அரசு மர இலையில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இதை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது பூரணம். இதை சென்டரில் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. இதை இது மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டைக்கான பிடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வெல்லம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பிடி கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பால் கொழுக்கட்டை, பிடி பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை மூணுமே ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் தொட்டியில் நம்ம வேக வைக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிடி கொழுக்கட்டை பிடிக்கும் போது நீங்கள் தேங்காவும் ஆட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கொழுக்கட்டையை டபுள் பாய்லர் மெத்தடில் வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பூர்ண கொழுக்கட்டையை இங்கே வச்சிடலாம். இதுக்கு மேலே பிடி கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டையை இந்த குட்டி கண்டெய்னரில் வச்சிடலாம். இதை இதில் வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு பூர்ண கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட கொழுக்கட்டை அழகாக வந்திருக்கு. அடுத்தது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் அழகாக வந்திருக்கு. நம்மளோட புடி கொழுக்கட்டை கூட அழகாக வந்திருக்கு. இன்னொரு இதுவும் அழகாக வந்திருக்கு. அடுத்து பால் கொழுக்கட்டையும் அழகாக வந்திருக்கு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க.
இது வந்து நம்ம பால் கொழுக்கட்டை ஊற்றினது போக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாலில் கரைச்சிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். நம்ம வந்து வெல்லத்தை கொஞ்சம் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பால் கூட இதை ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா பால் கெட்டு போயிடும். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொழுக்கட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டிஸ்ப்ளே பண்ணலாம். அடுத்து சுண்டல், அடுத்து கொழுக்கட்டை, இதே மாதிரி அடுத்த பிளேட்டுக்கு டிஸ்ப்ளே வச்சிடலாம். நம்ம ஒரு பிளேட் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் ஒரு பிளேட் கோவிலில் இருக்கிற விநாயகருக்கும் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம ஒரு பிளேட் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மங்களத்து நாயகனே, மண்ணாலும் முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினனே, சங்கடலா தர்மதிலால் சங்கடலா சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே, எழில்மணியே கணபதியே. இப்போ நம்ம ஒரு பிளேட் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு வச்சுட்டு வந்துடலாம். நம்ம பூஜை பொடி எடுத்துட்டு பிளேட் எடுத்துட்டு போகலாம். இப்போ நாம சாமி கொண்டு வந்து பிரசாதத்தை படைச்சிடலாம். இது கூட பூஜை பொடி வச்சிடலாம். நான் வந்து விநாயகருக்காக 21 லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் இருக்கு. அதில் வந்து எங்களுக்கு கிடைச்ச 5 ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் பேர் சொல்கிறேன். இது வந்து அரளி, இது வந்து ஜாதி முல்லை, இது வந்து தங்க அரளி, இது வந்து எருக்கம்பு, இது வந்து செவ்வரளி, இது வந்து எங்களுக்கு கிடைச்ச லீஃப், இது வந்து துளசி, இது வந்து நெல்லிக்காய் இலை, மா இலை, இது வந்து வெல்வம் இலை, இது வந்து நொச்சி தலை. எங்களுக்கு வந்து வெல்வம் பூ வந்து ஒன்று தான் கிடச்சிது. இது வந்து சூப்பராக வாசனை வருது. இது வந்து வாடிடுச்சு. நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து 11 ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கோம். இது மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கிட்ட 21 லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லாக்ஸ் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பூர்ண கொழுக்கட்டையை விநாயகருக்கு பிடிச்ச அரச மர இலையில செய்ய போகிறோம். இப்போ நாம் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. நாம் பால் கொழுக்கட்டை ஊற்றினது போக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க.